நம்ம எஜுகேஷன் ஃபிலாசபிக்கான ஸ்டேட்மெண்ட்டை தனியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே பெரிய வீடியோவில் இருந்த டிஸ்கஷனில் இப்போ அதை மட்டும் படித்து பாருங்கள். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அதாவது இதனோட மோட்டிவ் ஈகோவும் அப்சர்வர் எஃபெக்டும் பிரித்து சாட்சி பாவமாக இருந்து படிக்கிறது. சாட்சி பாவமாக இருந்து படிக்கிறது மூலயமா, ஈகோவிலேருந்து பிரித்து படிக்கிறது மூலயமா நம்ம நரம்பு மண்டலத்தை எவால்வ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது, அமைதியான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது, ஹீலிங் மோடில் கொண்டு வர்றது. அந்த மோடில் இருந்து படிக்கும்போது படிப்பு நம்மளுக்கான என்ன மாதிரி ப்ராக்டிஸ் ஆகும், நம்மளோட சிறந்த நரம்பு மண்டலம் நமக்கு எப்படி சிறப்பாக வேலை செய்யுது, எவல்யூஷன் யூஸ் ஆகுதுன்றதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அப்சர்வர் எஃபெக்ட் இருக்கும்போது, நமக்கு விழிப்புணர்வு இருக்கும்போது, பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லாமல் போகும்போது, நம்ம ஈகோ நமக்கு பயத்தை உருவாக்காது. பயமில்லாத ஈகோ, நம்ம அப்சர்வர் அவேர்னஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம சிறப்பான டோட்டி பொட்டன்ஷியல்லேருந்து நிறைய நல்ல விஷயங்களை பிரபஞ்ச மனத்துக்கிட்ட வழியாக வெளிப்படுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் ஃபிலாசபி கொடுத்துருக்கிறத பாருங்கள். அதே சின்னதாக கொடுத்துருக்கோம். நம்ம அதே கொள்கையை சிபிஎஸ்சி சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், படித்து பாருங்கள்.